ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவசக்திமான் சுவாமிகள். அன்பு நேயர்களே, இப்பொழுது வர இருக்கிற பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகக்கூடிய பயிற்சியாகும். இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமான நன்மைகள், மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கப் போகிறது. நான் சனி பயிற்சியை பற்றி தான் சொல்ல இருக்கிறேன். சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது. சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது அது மீண்டும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு தான் வரப்போகிறது. அந்த கும்ப சனி பயிற்சியும் காலகாலமாக திருநாளாற்றிலே மிகப்பெரிய விழாவாக நடந்து வருகிறது. அந்த வகையிலே வருகின்ற டிசம்பர் மாதம் 20/12/2023 அன்று திருநள்ளாற்றிலே சனி பயிற்சி நடக்கிறது. அதுதான் கும்ப சனி பயிற்சி. நாம் ஆலயத்திலே செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து தான் மக்கள் எங்கே செல்கிறார்கள்? ஆலயத்திற்கு தான் செல்கிறார்கள். ஒவ்வொரு பயிற்சியின் போதும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்திலே, இந்த நவீனமான உலகத்திலே சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது. அது 23/10/2023 சனி வக்ர நிவர்த்தி ஆகி 2 மாத காலம் சற்று ஓய்வெடுப்பார்கள். அதன் பிறகு அந்த கும்பத்தின் பலனை கொடுப்பார்கள். அது திருக்கணிதப்படி வருகிற 27/12/2023 நடக்க இருக்கிறது. அதற்கும் வித்தியாசம் ஒரு வார காலம்தான் வித்தியாசம். அதனால் இந்த சனி பயிற்சி அல்லது சனி வக்ர நிவர்த்தி, இந்த இரு வகையிலும் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை பற்றி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்லப் போகிறேன். அதன் மீது நீங்கள் கவனமாக அதை தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை வழிபாடு முறைகளையும் கவனித்து செய்து வந்தால் நற்பலங்கள் ஏற்படும். இப்பொழுது இந்த சனி பயிற்சியால் உலக மக்களுக்கு என்ன நடக்கும் என்றது குறுகிய காலத்திலே சொல்ல இருக்கிறேன். சனி பயிற்சி கும்பத்திலே நடக்க இருக்கிறது. கும்பம் என்பது அவருடைய சொந்த வீடு. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவர் தன் வீட்டில் இருக்கும்பொழுதும் மற்றவர் வீட்டில் இருக்கும்போதும் வித்தியாசம் இருக்கிறது. தன் வீட்டில் இருக்கும்போது தானேயே முன் வந்து உதவி செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்பொழுதோ இல்லை அடுத்த ஒரு வீட்டில் இருக்கும்போதோ நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சனி இப்பொழுது கும்பராசியிலே ஜம்மென்று போய் உட்கார்ந்து வீட்டிற்கு போகிறார். அதன்படி உலக மக்களுக்கு நன்மை தான் நடக்கப் போகிறது. சனி மூலத்தெரிகோண வீடா என்று சொல்லப்படுகிறது. அந்த கும்பத்திற்கு அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்று அமரப் போகிறார். நன்றா கேட்டுங்க. சனி மந்தகாரகன். அதனால் அவர் பயிற்சி ஆன உடனே பலன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து போகிறீங்க. அப்படி அல்ல. குரு பயிற்சி போது குரு 3 மாத காலத்துக்கு முன்னாடியே பலனை கொடுத்து விடுவார். ஆனால் சனி பகவான் 6 மாதம் காலத்திற்கு பிறகுதான் அவர் அமர்ந்த வீட்டினுடைய பலனை கொடுப்பார். இதுதான் சாஸ்திர உண்மை. அதனால் எல்லாரும் பொறுமை காத்து அந்த சனியால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும். அதனால் இப்போ சொல்லப் போகிறது என்னவென்றால், இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது எல்லோரும் ஒன்றிணைவார்கள். மத நல்லிணக்கம் ஏற்படும். ஆன்மீகம் ஈடுபாடு அதிகரிக்கும். மக்கள் நன்மை பெற்று வாழ்வார்கள். ஆட்சியாளர்களும் மனம் திருந்தி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார்கள். இருந்தாலும் சில இடங்களிலே, சில நாட்டுக்குள்ளிலே வேற்றுமை கலந்து போர் புரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்முடைய அண்டை நாடுகளுக்கும் அந்த போர் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். இதற்கு ஆன்மீக ஈடுபாடு தான் சால சிறந்தது. எல்லோரும் அவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அடிக்கடி கோயிலுக்கு போக வேண்டும். சமூக சேவர்கள், ஆன்மீகத்தில் பெரியோர்கள், ஆன்மீகத்திலேயே சமூக சேவை செய்பவர்கள், இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக கண்டிப்பாக போராட வேண்டும் என்று அடியேன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் நம் நாட்டிற்கும் போர் வராமல் காப்பாற்றப்படும். எனவே இந்த கும்ப சனி பயிற்சி நன்மை தான் செய்ய போகிறது. இதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சனியில் கும்பராசியில் இருக்கும்போது பலவிதமான விஷ ஜந்துக்களுடைய பிரச்சனை வரப்போகுது. கிருமிகள் முன்னுமே சொல்லியிருந்தேன். ராகுகேது பயிற்சியில் கிருமிகள், விஷக்கிருமிகள் நீரால் பரவும் என்று சொல்லுகிறேன். இது நீரால் பெருகி எல்லோருக்கும் ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்யக்கொள்ள வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும். வெளியில் தெரிவதை கொஞ்சம் குறைத்துக்க வேண்டும். நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே கவனமாக இருக்க வேண்டும். வெள்ளமும் இருக்கிறது, பெரிய மழை இருக்கிறது, புயல் இருக்கிறது, சுனாமி போன்ற அளவுக்கு ஆபத்தும் ஏற்பட போகிறது என்பதை கூறிக்கொண்டு, இதற்கு ஒரே
பரிகாரம், தெய்வ வழிபாடு எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக பாடுபட வேண்டும் என்று உங்களிடையே நான் சொல்லிக்கொண்டு இப்பொழுது ராசி பலனை பார்க்க இருக்கலாம். சனி பயிற்சி பலன் தான் இப்போ சொல்லிட்டு வரேன். 12 ராசிக்குள் உண்டான சனி பயிற்சி பலன் சொல்லுவேன். அந்த வகையில் இப்போது கடகராசி பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மாதேவன் மகா காலை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ய தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். பொதுவாகவே கடகராசிக்கு நல்லா கேட்டுங்க, அஷ்டம சனி வரப்போகுது. அதனால் பயப்பட வேணாம். அதுக்கு தான் இப்போ நான் பலன் சொல்ல போகிறேன். நீங்கள் பயப்படக்கூடாதுக்கும், நீங்கள் நல்லா வரப்போகிறீங்க, நல்ல முன்னேற்றம் வர போகிறீங்க, இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க, அதுக்கு என்ன மாதிரி வழிகாட்டுகள், இந்த அஷ்டம சனிலேருந்து நீங்கள் எப்படி நீங்கள் விடுவிச்சு வரலாம், விடுதலை பெற்று வரலாம், அதுதான் சொல்ல போகிறேன். ஏன் பயப்பட போகிறீங்க? பயப்படாதீங்க. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு 7 இருந்த சனி பகவான், கண்டக சனி என்று சொல்லக்கூடிய 7 இருந்த சனி பகவான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வராரு. அவர் வக்ர நிவர்த்தி பெற்றுட்டார். சனி பயிற்சியும் வரப்போகுது. அதனால் கிட்டத்தட்ட 2 வருடத்தில் 3 வருஷமாக வரப்போகுது. அப்போது அஷ்டம சனி வரும்போது கஷ்டமாக இருக்குமே, எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படின்னு பயப்பட வேண்டாம். அப்போது 8ல் சனி வரும்போது சொந்த வீடு கேட்டுங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு நான் சொல்கிறேன். உங்கள் கடகராசிக்கில் தான் சனியோட நட்சத்திரமான முதல் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம் இருக்குது. அதனால் கடகராசியில் பார்த்திங்கனாக்கா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரமும் கடகராசியில் இருக்குது. அப்போ அந்த பூச நட்சத்திரக்குரிய யார்? சனி பகவான் தானே. நல்லா கேட்டுங்க. நம்ம ஊர், நம்ம ஜாதி, நம்ம மக்களுக்கா எப்போ நம்ம சந்தோஷப்படுறோமோ, நீங்கள் நம்ம ஊரா ரொம்ப சந்தோஷப்படுவோம், நீங்கள் நம்ம ஜாதி தானா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் அவருடைய நட்சத்திரத்தில் இந்த கடகராசி இருக்கிறனால கண்டிப்பாக கெடுபலன் குறையும், நற்பலன் தான் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8ல் அஷ்டம சனி காலத்தில் அவர் என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உடல் நலிவு கொடுப்பார், கொஞ்சம் சோம்பல் கொடுப்பார், உடல் நலிவு கொடுப்பார். கண்டங்கள் வரும், ஆனால் உயிருக்கு ஆபத்து வராது. எந்த விபத்தாக இருந்தாலும் சின்னதாக தான், பெருசாக வராது. அதனால கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அப்போ நீங்கள் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி ஆன உடனே மாஸ்டர் செக்கப்னு சொல்கிறோம் இல்லையா, முழு மருத்துவ பரிசோதனை அது கண்டிப்பாக செஞ்சுக்கணும். கடகராசிக்காரங்க எல்லா கடகராசிக்காரங்களும் முழு மருத்துவ பரிசோதனை. அப்போது உடம்புல என்னென்ன எங்கே பிரச்சனை வெளியே இருக்குது தெரியும், உள்ளே இருக்குது தெரியுமா? தெரியாது. அதனால் அப்போது டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அந்த மருத்துவம் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த உறுப்பில் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம். கண்டிப்பாக அதுலேருந்து வந்துடுவீங்க. அது இல்லாமல் இறை பரிகள் பண்ண போகிறீங்க, ஆன்மீக ஈடுபாட்டில் முன்னேற்றம் காண போகிறீங்க, இது மாதிரிலாம் நடக்கும். அப்போது அது இல்லாமல் இந்த 8ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்கனால முன்னமே சொல்லியிருக்கேன், இந்த கண்டங்கள் ஆபத்தில் விபத்தில் மட்டும் இல்லை, மைனஸ் மட்டும் இல்லை, ப்ளஸ்ஸும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்நிய கிரகம், அந்நிய இனத்தவர். நல்லா கேட்டுங்க. அந்நிய இனத்தவர்னால் யார்? நம்மளுடைய நம்ம இந்து மதம். அப்போது முஸ்லீம் உள்ளவங்க, கிறிஸ்தவங்கள், மற்ற மதங்களில் உள்ளவங்க, இதுவும் அல்லாமல் வெளிநாட்டில் வசிக்கிறாங்கள அவங்க எல்லாமே அந்நிய இனத்தவர் தான். அந்நிய நாடு தானே சொல்கிறோம், அயல் நாடு தானே சொல்கிறோம், அந்நிய நாடு தானே சொல்கிறோம். அதே மாதிரி தான் அந்த அந்நிய நாட்டில் உள்ளவங்க தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இங்கேருந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட பழகிட்டு இருப்பாங்க, சொந்தக்காராக இருந்திருப்பாங்க, உறவினர் நட்பராக இருப்பாங்க, அவங்களாம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போது அவங்களால உதவி கிடைக்கும். இது மாதிரி கிடைக்காம இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில். இப்போ அதுக்குன்னா நேரம் வரும்போது தான் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அவங்க உதவி கிடைக்கும். கண்டிப்பாக கடகராசிக்காரங்க இப்போ நான் சொல்கிறது கேட்டுங்க. அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரும், கருத்து வேறுபாடு ஏற்படும், பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். தற்காலிகமாக தான் அந்த பிரிவு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வீட்டை விட்டு அதிகமாக சுற்றிட்டு வரணும், வெளில தான் அதிகமாக இருக்கணும், வீட்டில் குறைவாக இருக்கணும். இதுவும் இல்லாமல் வெளியூரில் வேலை கிடைக்குது, வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னா கண்டிப்பாக போயிடுங்க. இது தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வெளியூர் வெளிநாடு பயணம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது கண்டிப்பாக பயன்படுத்திங்க. இதுவும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில சொன்னேன் இல்லையா, அந்த நண்பர்கள் ஒரு மூலமாக கிடைக்கும், இதுவும் நடக்கும். இதுவும் இல்லாமல் முன்னாடி சொல்லியிருக்கனால அந்த உடல் நலிவுகள் கொஞ்சம் பெருசாக வரும். பெருசாலாம் ரொம்ப பெருசாக இருக்காது, கொஞ்சம் காலத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய பாதிப்பு கண்டிப்பாக குறையும். இதுவும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க, கடகராசிக்காரங்கள் உங்களுக்கு நீங்கள் பேச்சு தான் தொழிலாக இருப்பீங்க, நிறைய பேசுவீங்க, நிறைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் இந்த சனி பயிற்சி காலகட்டத்திலே என்ன பேச வேண்டும், ஏது பேச வேண்டும் அப்படின்னு யோசித்து பேசணும். வம்பு வழக்குகளை சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசுனதே உங்களுக்கு இதுவாகிடும். இப்போ நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலையில் பேசியிருப்பாங்க. அவங்க கலைஞர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரும்பாலும் இவங்க 2 பேருக்கு தான் ஏதாவது பேசி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அது மாதிரி இந்த கடகராசிக்காரங்க கண்டிப்பாக
அமைதி காக்கணும், என்னத்துக்கு பேசணுமோ அது மட்டும் பேசணும், பேசாததுக்கு பேசக்கூடாது, நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது மட்டும் பேசணும், தெரியாத விஷயத்துக்கு பேசக்கூடாது. இது மாதிரிலாம் கடைப்பட்டு வந்தீங்கன்னா இந்த அஷ்டமி சனி காலம் உங்களுக்கு விரைவில் போய் நல்லபடியாக பலன் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு வந்திருக்கனால அது நல்லது தான் செய்வார். நீங்கள் கண்டிப்பாக சனி பிரீத்தி பண்ணி தான் ஆகணும். சனி பிரீத்தி கண்டிப்பாக பண்ணணும். பிரசித்தி பெற்ற சனி ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. நிறைய ஆன்மீக ஈடுபாடு வச்சுங்க. பெரிய மனுஷங்களுடைய பழகுங்க. அவங்கள வந்து மரியாதையோடு இருந்துங்க. அவங்ககிட்ட நன்மை பெறுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல ஒரு நம்பிக்கை உள்ளவங்களாக நடந்துக்கணும். அப்போ அவங்க மூலிமா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள், ஆன்மீக சுற்றுலா நிறைய போவீங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த டூரிஸ்ட்லாம் போடுறாங்க பாருங்கள், இப்போ அதில் கூட ஈடுபட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லைனா திடீர்னு யாரோ கூடுவாங்க, இந்த மாதிரி போகிறோம்ப்பா நீ வரியா அப்படின்னும். கண்டிப்பாக கலந்துங்க. ஏன்னா கலந்துக்கிறது தான் நல்லது. அப்போ அந்த இறையொருள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இறையொருள் வந்து அதிகமாக கிடைக்க இந்த கெடுபலங்கள் குறையும். நவகிரகத்தினால் ஏற்பட பாதிப்புலாம் கண்டிப்பாக குறையும் இப்படின்னு சொல்லிட்டு, இந்த சனியோட பாதிப்புலாம் இந்த மாதிரி குறைய போகுதுன்னு சொல்லிட்டு சனி பிரீத்தி பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுங்க. ஆஞ்சநேயரை வந்து வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாள் வாரத்தில் 2 நாள் வழிபட்டு வரணும். நெய் தீபம் போட்டு வாங்க. அவருக்கு வந்து துளசி மாலை சாத்துவாங்க. வெண்ணெய் காப்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. வெண்ணெய் வந்து அவருக்கு காப்பு ரொம்ப பிடிச்சது, அதை பிடிச்சிடுவாங்க. நெய் தீபம் போட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்க கண்டிப்பாக விநாயகர் கோவில் போயிட்டு நல்லா கேட்டுங்க 11 தீபம் போட்டு வரணும். ஏன்னா அஷ்டமி சனி காலமும் கடுமையான காலமாக சொல்லப்படுது. 11 தீபம் நெய் தீபம் போட்டு வரணும். அப்போது விநாயகருக்கு போட்டு வரணும். விநாயகருக்கு பின்பக்கம் இடம் இருந்தால் அங்கே போட்டு வாங்க. அதுதான் ரொம்ப சனிக்கு பிரீத்தின்னு சொல்லப்படுது. விநாயகர் பின்புறம் போட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. பிரசித்தி பெற்ற சனி ஸ்தலங்களுக்குலாம் போயிட்டு வாங்க. திருநாள் போயிட்டு வரலாம், குச்சனூர் போயிட்டு வரலாம், திருக்கொள்ளுக்காடு போயிட்டு வரலாம். இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுவும் இல்லாமல் இப்போது பார்க்கக்கூடிய நல்ல பார்வை பலன் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியோடைய அந்த பொது பலன் சொன்னேன். இப்போது பார்வை பலன் நல்லா கேட்டுங்க. இந்த கடகராசிக்கு 2, 5, 10 இந்த இடங்களை பார்க்க போகிறார். அப்போது சனி பகவான் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறனால குடும்பஸ்தானம், தனம், கொடுக்கல் வாங்கல், குடும்பம் இதெல்லாம் கொஞ்சம் சரிசமமான நிலைமையாக தான் இருக்கும். ஓகோன்னு இருக்காது, ஒன்றுமே இல்லாமல் இருக்காது. ஏதோ வருமானம் வரும் போகும், சேமிக்க முடியாமல் தான் இருக்கும். அஷ்டமி சனி காலத்தில் சேமிப்பு குறைவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வரக்கூடிய வருமானத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தில் விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் அடிக்கடி வெளியே போயிட்டு வருவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதுவும் இல்லாமல் வாக்கு கொடுத்துறாங்க இருக்கும். வாக்கு கொடுக்குறதும் ஜாமீன் கொடுக்குறதும் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு கூடாது. அதனால் பிரச்சனை வரும். அதுவும் இல்லாமல் இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வார்த்தைகள் வந்து அதிகமாக பேசாதீங்க. அதாவது தகாத வார்த்தைகள், கடும் சொல் வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால நல்ல சொல்ல இனிமையாக பேசுங்க, அமைதியாக இருங்க, நல்ல வார்த்தைகள் பேசுங்க. இது மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போது புத்திஸ்தானம், உங்களுக்கு புத்திஸ்தானம் தெளிவு பெறும். கொஞ்சம் சோம்பலாக இருப்பீங்க, தூங்கி எழுவீங்க. இருந்தாலும் தியான மார்க்கத்தில் போனாலும் இறை வழிபாடு வச்சுட்டாலும் உங்களுக்கு அந்த தியானத்து மூலிமா நல்ல சிந்தனை கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் தெளிவு பெறுவீங்க. நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அது இல்லாமல் மக்கள் தொடர்பு நிறைய ஏற்படும். இந்த சனி பகவான் காலத்தில் நிறைய பேர் வெளியே போவீங்களா, வீட்டில் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வெளியே போயிட்டே இருப்பீங்க, வெளியே அழிஞ்சிட்டே இருப்பீங்க, 4 பேர் பார்ப்பீங்க, தினசரி 4 பேர் பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்க திறமையை சொல்லுங்கள். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு சொல்லிகிட்டே வாங்க. அதனால தப்பு கிடையாது. இப்போலாம் வந்து சுய விளம்பரம் தான். அப்போலாம் வந்து விளம்பரம் வந்து பல வகையில் சொல்லப்பட்டது. இப்போ வந்து சுய விளம்பரம். இப்போலாம் நவீன காலத்தில் விளம்பரங்களை ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம யார் என்னன்றது ஈஸியாக தெரிஞ்சிடுது. அதுக்குண்டான காலகட்டங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு. கையிலேயே நம்மளுக்கு ஃபோன் வந்துடுச்சு, எல்லாமே அதில் தெரியுது. அப்போது நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு வாங்க. அப்போது உங்களுடைய திறமைகள் வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதனால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து உண்மையான விஷயங்கள். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்புறம் 5ஆம் இடம் வந்து மக்கள் தொடர்பு சொல்லியிருக்கேன், வெளிவட்டார பழக்கவழக்கம்னு சொல்லியிருக்கேன். இதுவும் கண்டிப்பாக நல்லா நடக்கும். உங்களோட புத்திரனுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதாக பார்த்துக்கணும். நீங்கள் அவங்க ஏதாவது உடம்பு சரியில்லைனா உடனே கவனிக்கணும். அவங்களுக்கு அதுக்காக பாடுபடணும். அவங்களுக்காக தான் நம்ம இருக்கோம். அவங்களுக்கு பாடுபடணும். அது இல்லாமல் அவங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்த சொல்லணும். அதை வந்து முழுமூச்சாக இருக்கணும். நல்லா கேட்டுங்க. கடகராசிக்காரங்க அந்த பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் படிக்கிறவங்களா இருந்தாக்கா தனியாக டியூஷன் எடுக்க வேண்டும். பள்ளி படிப்பு இல்லாமட்டோம் அங்கே வந்து சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க, சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு உடம்புல சோம்பல் அப்படி இருக்கும். தனியாக ஒரு டீச்சரை வச்சு டியூஷன் வசதி இருந்தால், இல்லைனாக்கா அதுக்கு முன்னாடி இந்த டியூஷன் சென்டர்னு இருக்குது, அதில் கூட கொண்டு போய் சேர்க்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைகளுடைய படிப்பு வந்து நல்லபடியாக முன்னேற்றமாவாங்க. உடல் நலத்தை வந்து ஒன்று பார்த்து அவங்க சரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் இதில் கொஞ்சம் முழு கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவங்க சக ஊழியர் ஒத்து போகணும். யாரினையும் கோல் சொல்லக்கூடாது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதனால் பிரச்சனைகள் வரும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக பயன் பெறுவீங்க. தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும்.
ஒருத்தர் வந்து கூட வந்து உதவி பண்ணுவார். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இந்த காலத்தில் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் தெரிஞ்சு அதை பயன்படுத்திங்க. அப்போது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். புதுவிதமான தொழிலையோ புதுவிதமான வியாபாரத்திலோ இறங்க வேணாம். அஷ்டமி சார்ந்த காலத்தில் புதுசாக எதுலையும் இறங்க வேணாம். இருக்கிறதே வந்து நீங்கள் பழசை பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு நல்லதாக நடக்கும். அது இல்லாமல் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க. என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இல்லைன்னா 4 பேரை பழகும்போது அவங்களோட உதவியை கேட்டு அது மாதிரி ஆலோசனை கேட்டு அது மாதிரி செய்யுங்க. ஜீவசமாதி தரிசனம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதில் பண்ணிட்டு வாங்க. சித்தர்கள் தரிசனம் நல்லா கேட்டுங்க. 18 சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அவங்களுடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருவண்ணாமலை போய் கிரிவல பாதை போயிட்டு வாங்க. அங்கே இப்போ நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். கிரிவலம் போயிட்டு வரலாம். திருவண்ணாமலைக்கு பௌர்ணமியில் வழிபாடு வச்சுக்கலாம். சிவனோட வழிபாடு வச்சுக்கலாம். அது இல்லாமல் சித்தர்கள் தரிசனம், ஜீவசமாதி தரிசனம், மகான்கள் தரிசனம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஏழையவங்களுக்கு நிறைய தானம் பண்ணணும். இந்த அஷ்டம சனி காலத்தில் உடல் ஊனமுற்றல் நிறைய தானம் பண்ண நல்லது. கை இல்லாதவங்க இருப்பாங்க, கால் இல்லாமல் இருப்பாங்க, காது கேட்காதவங்க இருப்பாங்க, பேச முடியாத இருப்பாங்க. இவங்களாம் உடல் ஊனமுற்றவங்க தான். அவங்களாம் உதவி பண்ணிட்டு வரலாம். சனீஸ்வரன் போயிட்டு வந்து வெளியே வரும்போது அங்கே உள்ள உடல் ஊனமுற்றல் பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கு ஆடை தானம் பண்ணுங்கள். ஆடை தானம் பண்ணால் ஆயுள் வளரும். ஆயுள் பிரச்சனை இந்த உடம்பு சரியாமல் இருக்குன்னு சொன்னல, அதுக்கெல்லாம் வந்து ஆடைகள் கொடுத்தா நல்லது. இல்லாதப்பட்டவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கலாம். அதுவும் தச்சது வாங்கி கொடுத்தா இன்னும் விசேஷம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. எதுக்கும் நம்ம செலவு பண்ணுறோம். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வெளிப்பட்டு வருவீங்க. நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த 10ஆம் இட பலனையும் இப்போ சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் பொதுவாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கடகராசிக்காரங்க அமைதியை காக்கணும். அதிகமாக பேச்சு வச்சக்கூடாது. உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு இருக்கணும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இறை வழிபாடு செய்யணும். ஆன்மீக சுற்றுலாத்தலங்கள்லாம் போயிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடகராசிக்கு வந்து சந்திரன் வந்து அதிபதி ஆகிறார். அதுக்கு உண்டான அம்சமான தேவதை அம்மன் தான் சொல்லப்படுது. அப்போ அந்த அம்மனில் கடகராசிக்காரங்க மகா வாராகியையும் மகா காளியையும் இந்த 2 உக்கிரமான தெய்வங்கள் இந்த அம்மனை வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை பெறுவீங்க. உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இந்த பயப்பட வேணாம். இந்த அஷ்டம சனி காலத்தில் பயப்பட வேணாம். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். பயப்படாதீங்க. துணியோடு இருங்க, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்கள் குலதெய்வத்து கோயில் போயிட்டு வாங்க. அதில் வந்து ஈடுபாடு கொண்டுட்டிங்கனால குலதெய்வம் அருள் இருந்தால் எல்லா தெய்வம் அருளும் கிடச்சிரும். இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்தாக்கா அதுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் கடகராசிக்காரங்க ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரை போயிட்டு வருது ரொம்ப விசேஷம்னு கடைசியாக சொல்லி உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி என்னுடைய உபாசனை விதனை வணங்குறேன். இப்போது ஓம் மகிஷத் பஜாய வித்மிகி சண்டகஸ்தாய தேமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகர் பரிமளன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.